ஓமன் அணிய அவமானப்படுத்திய நம்ம இந்திய அணி அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ஆசிய கோப்பையில ஓமன் அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணியின் பேர்கள் எல்லாருமே சேர்ந்து ஓமன் அணி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் யாருக்கிட்டையுமே அவங்க விளையாண்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஓமன் அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி நிகழ்த்தி சுமார் 400 வருட கிரிக்கெட் வரலாற்றுல நடக்காத ஒரு சம்பவத்தை இந்த ஆசிய கோப்பை கடைசி லீக் மேட்ச் ஆட்டத்துல நம்ம இந்தியா ஓமன் அணிக்கு எதிராக செஞ்சு இந்த ஆசிய கோப்பை தொடர்ல விளையாண்டுகிட்டு இருக்க மொத்த 8 அணிகளுக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய ஷாக்கான சம்பவத்தை இந்த ஆட்டத்தின் வெற்றிக்கு முன்னாடியே நம்ம இந்திய அணி இந்த மேட்ச்ல நிகழ்த்தி அபாரமான வெற்றியை சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடைஞ்சிருக்காங்க. சோ இன்னைக்கு அபுதாபி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல, அதாவது முந்தைய 2 ஆட்டம் துபாயில தான் நம்ம இந்தியா விளையாண்டிருந்தாங்க. ஆனா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அபுதாபி கிரிக்கெட் ஸ்டேடியத்துல விளையாடுறாங்க. சோ இந்த ஆட்டத்துல இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் அவர் டாஸ் ஜெயிச்சிருந்தாரு. டாஸ் ஜெயிச்ச கையோட ஃபர்ஸ்ட் நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. ஏன்னா ஓமன் அணி ஒரு சின்ன நாடு, இந்த டீமுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சூரியகுமார் யாதவ் அவருடைய திட்டமாக இருந்திருக்கு போல இருக்கு. இதனால ஓபனரா அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் 2 பேருமே இறங்கினாங்க. மிகப்பெரிய பிக் ஸ்கோர் எடுக்க போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அபிஷேக் சர்மா வழக்கம் போலதான் முதலாவது பந்துல இருந்து அவர் ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா மறுமுனையில நின்றுட்டு இருந்த சுப்மன் கில் இந்த ஆசிய கோப்பை தொடர்ல அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இந்த ஆட்டத்திலுமே பாத்தீங்கன்னா சொதப்பலான பேட்டிங் தான். கிளீன் போல்டு ஆயிட்டாரு. 8 பந்து விளையாண்டு 5 ரன் மட்டுமே எடுத்து கில் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா 2 பேருமே நிதானமா சூப்பரா விளையாண்டாங்க. சஞ்சு சாம்சன் இன்னைக்கு அற்புதமான இன்னிங்ஸ் விளையாண்டாரு. மெதுவா விளையாண்டு அவருடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணாரு. அதே போல மறுமுனையில ஜெட் ஸ்பீட்ல விளையாண்டுகிட்டு இருந்த அபிஷேக் சர்மா 15 பந்துக்கு 38 ரன் அடிச்சு விளாசி தள்ளி இந்திய அணியின் ஸ்கோரை எங்கேயோ உயர்த்தி கொண்டு போயிட்டாரு. ஆனா 38 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. இப்படி இருக்க மறுமுறையில சஞ்சீவ் சாம்சன் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா வந்த ஹர்திக் பாண்டியா அவரை தேவையில்லாம ரன் அவுட் ஆக்கி விட்டுட்டாரு சஞ்சு சாம்சன். இப்படி இருக்க அதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல் அவர் உள்ள வர சஞ்சீவ் சாம்சன் அரை சதம் அடிச்ச கையோட 56 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துக்கிட்டா 124 தான் சஞ்சீவ் சாம்சன். 45 பந்துக்கு தான் 56 எடுத்தாரு. இது ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா அக்ஷர் பட்டேல் 13 பந்துக்கு 26 ரன் எடுத்தாரு. சுமார் 200 ஸ்ட்ரைக் ரேட், நல்லா விளையாண்டாரு. ஆனா சிவம் துபே அவர்கிட்ட இருந்து ஏமாற்றமான பேட்டிங் தான். 5 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஒரு 4 கூட அடிக்கல. ஆனா திலக் வர்மா கடைசியா லோ ஆர்டர்ல தான் இறங்க ஆரம்பிச்சாரு. 18 பந்து ஃபேஸ் பண்ணாரு. 2 6 1 4 29 ரன்கள் எடுத்து டெப்த் ஓவர்கள்ல நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்த திலக் வர்மா முக்கியமான இன்னிங்ஸ் விளையாண்டிருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர் பேட்டிங்க்கு வரவே இல்லை. குல்தீப், ஹர்ஷ்தீப் சிங் 8 விக்கெட் நம்ம இந்திய அணி பக்கம் விழுந்துருச்சு. ஆனா சூரியகுமார் யாதவ் அவர் பேட்டிங்க்கு வரவே இல்லை. ஏன் சூரியகுமார் யாதவ் அவர் பேட்டிங்க்கு வரல அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அதுக்குள்ள ஓவரே முடிஞ்சு போச்சு. நம்ம இந்தியா 20 ஓவருக்கு 188 ரன் எடுத்திருந்தாங்க. சூரியகுமார் யாதவ் அவருக்கு என்ன இன்ஜூர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. மற்ற பேட்ஸ்மேன்கள் அவங்களும் விளையாடட்டுமே அப்படின்னு அவங்களுக்கு வாய்ப்பு தரத்துக்காக தான் சூரியகுமார் யாதவ் கடைசி வரைக்கும் அவர் பேட்டிங் இறங்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் ஆரம்பத்துல இருந்தே நம்ம இந்தியா ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி, ஒரு சீரியஸான மேட்ச் மாதிரி எடுத்துக்காம ஒரு விளையாட்டு மேட்ச் மாதிரி தான் நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டு இந்த மேட்சை விளையாண்டாங்க. இதுவே பாத்தீங்கன்னா ஓமன் அணி அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருத்த அவமானம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்தியா ஓமன் அணிக்கு எதிராக இந்த மேட்ச்ல செயல்பட்டிருந்தாங்க. ஸோ 189 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்னு இந்த ஸ்கோரை சேசிங் பண்றதுக்காக ஓமன் அணி வந்தாங்க. ஆனா அந்த இடத்துல ஓமன் அணி நம்ம இந்தியாவை விட கொஞ்சம் சிறப்பா பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதலாவது விக்கெட்டே நம்ம இந்தியா எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 9 ஓவர் ஆயிடுச்சு. அந்த 9 ஓவர் வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, முக்கியமா பாத்தீங்கன்னா பும்ரா அவர் இல்ல, அவருக்கு ஓய்வு தரப்பட்டிருந்தது. அதே போலதான் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி, அவருக்கும் இந்த மேட்ச்ல விளையாடல, அவருக்கும் ஓய்வு தரப்பட்டிருந்தது. இப்படி இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்கள் போட்டாங்க, யாராலையுமே விக்கெட் எடுக்க முடியல. அதே போல அக்ஷர் பட்டேல், சிவம் துபே, பார்ட் டைம் பவுலராக திலக் வர்மா, அபிஷேக் சர்மா இவங்க எல்லாருமே கூட பந்து போட்டாங்க. அதாவது ஆட்டத்தினுடைய முக்கியமான நேரத்துல இவங்க எல்லாருமே கூட பந்து வீசினாங்க. ஆனாலுமே விக்கெட் எடுக்க முடியல. கஷ்டப்பட்டு குல்தீப் யாதவ் அவர் தான் ஒரே ஒரு விக்கெட்டை எடுத்தாரு. இப்படி இருக்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஓமன் அணி விக்கெட்டை இழக்கல. அதே போல பாலுக்கு பால், அதாவது எத்தனை பந்தோ அத்தனை ரன் மட்டும்தான். ஓமன் அணி கிட்டத்தட்ட 10 ஓவர் வரைக்கும் எடுத்தாங்க. 15வது ஓவர் வரைக்குமே கூட ஓமன் அணியின் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ரன் ரேட் ஒரு 7 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா
பதட்டமாக தான் ஓமன் அணி பக்கம் மிர்சா அபாரமா விளையாண்டு சுமார் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல சிக்ஸர்கள் எல்லாம் பறக்க விட்டு கிடு கிடு கிடுன்னு ஓமன் அணியின் ஸ்கோரை உயர்த்தினாரு. இதனால ஒரு கட்டத்துல எங்க ஓமன் அணி இந்த மேட்ச்ல டார்கெட்டை ரீச் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பதட்டம் ஏற்படுற மாதிரி தான் கிட்டத்தட்ட கடைசி 4 ஓவர் வரைக்கும் மேட்ச் ஒரு மாதிரி பதட்டமாக தான் போயிருந்தது. ஆனாலுமே எடுக்க வேண்டிய டார்கெட் பெருசு. ஆனா ஓமன் அணி அவங்க நிறைய பந்து வீணாக்கிட்டாங்க, நிறைய டாட் பால் விளையாண்டுருந்தாங்க. 10-15 ஓவர் வரைக்கும் அவங்களுடைய ரன் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 6 மட்டும்தான் இருந்துச்சு. கடைசி நேரத்துல தான் டேக் ஆன் பண்ணாங்க. மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாங்க ஓமன் அணி. சோ அதுவே கடைசி நேரத்துல அவங்களுக்கு கண்ணா பின்னான்னு ரன் ரேட்டை ஏத்தி விட்டதால இந்த மேட்ச்ல ஆரம்பத்துல இருந்தே ஒரு மாதிரி ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணியிருந்தா ஓமன் அணி ஒருவேளை இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருந்திருக்கும். ஆனா அவங்க பந்து ஆரம்பத்திலே நிறைய வீணாக்கிட்டதால கடைசி நேரத்துல ரன் ரேட் பிரஷரை தாங்க முடியாம ஓமன் அணி இந்த மேட்ச்ல நல்லா பேட்டிங் பண்ணாங்க, விக்கெட்டை பெருசா இழக்கல. ஆனாலுமே கடைசியா அவங்க தோல்வி அடைய வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டிருந்தது. முக்கியமா போலிங்ல கூட நம்ம இந்திய அணி ஓமன் அணி அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி, அதாவது கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்திய அணி பக்கம் சும்மா யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பந்து போட்டிருக்காங்க ஓமன் அணிக்கு எதிராக. ஆனா அந்த போலிங்ல கூட பெருசா ஓமன் அணியின் பேட்ஸ்மேன்கள் அவங்க பிக் ஷாட்டோ இல்ல சிக்ஸரையோ ஃபோரையோ பெருசா பறக்க விடல. இதனாலேயே ஓமன் அணிக்கு மிடில் ஓவர்கள்ல பயங்கரமா கண்ணா பின்னான்னு ரன் ரேட் பிரஷர் இது எல்லாமே தாறுமாறாக ஏறிடுச்சு. இப்படி இருக்க ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கிற ஒரு கேப்டன் ஆட்டத்தின் கடைசி, அதாவது 9வது விக்கெட் ஆயிடுச்சு, அப்ப வரைக்குமே கூட எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம ஒரு கேப்டன், அதாவது பேட்ஸ்மேன் கேப்டனாக இருந்து கடைசி வரைக்கும் பேட்டிங் இறங்காம இருந்த மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட கடந்த 400 வருட கிரிக்கெட் வரலாற்றிலே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எதுவுமே நடந்ததில்லை. ஆனா இந்த மேட்ச்ல நம்ம சூரியகுமார் யாதவ் ஒரு பேட்டிங் கேப்டனாக இருந்துகிட்டு கடைசி வரைக்கும் பேட்டிங்கை இறங்கல, போலர்கள் எல்லாரையுமே இறக்கி விட்டுட்டு பேட்டிங் இறங்காம இருந்திருக்காரு நம்ம சூரியகுமார். இப்படிப்பட்ட ஒரு மேட்ச் இதுவரைக்கும் கிரிக்கெட் வரலாறு பார்க்காத ஒரு சம்பவம் இது அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அதே போலதான் நம்ம இந்தியா பந்து போடுறப்ப கூட சரி, பந்து போடுறப்ப கூட மெயின் போலர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஓவர்கள் இருக்கு. ஆனாலுமே கத்துக்குட்டிங்க எல்லாரையுமே சூரியகுமார் யாதவ் அவர் பந்து போட விட்டுருக்காரு. ஸோ இது ஒரு பிரஷர் இல்லாத ஆட்டம் அப்படின்னாலுமே நம்ம இந்திய அணிக்கு 2ஆம் பாதியில ஓமன் அணி ஒரு மாதிரி பிரஷரை கொடுக்க தான் செஞ்சாங்க. ஸோ அந்த இடத்துல கூட சூரியகுமார் யாதவ் பெருசா டென்ஷன் ஏத்திக்காம நிச்சயமா இந்தியா இந்த மேட்ச்ல ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அவர் கடைசி வரைக்கும் மேட்சை நகர்த்தி கொண்டு போனாரு. ஓமன் அணி அவங்க செஞ்ச தவறு, அதாவது கிட்டத்தட்ட 15வது ஓவர் வரைக்கும் ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணாம கடைசி 5 ஓவர்ல அடிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு ஓமன் அணி அவங்க போட்டதால அவங்களால விக்கெட்டை காப்பாத்திக்க முடிஞ்சதே தவிர நம்ம இந்திய அணியை இந்த மேட்ச்ல வீழ்த்த முடியல. இப்படி இருக்க போலிங்காக இருக்கட்டும், அதே போல பேட்டிங்காக இருக்கட்டும், ஓமன் அணி அவங்கள கொஞ்சம் சீண்டி பார்க்குற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி தான் நம்ம இந்திய அணியின் செயல் இந்த மேட்ச்ல அமைஞ்சிருந்தது. முக்கியமா சூரியகுமார் யாதவ் எந்த ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் இது வரைக்கும் எந்த ஒரு மேட்ச்லையுமே செய்ததில்ல. கடைசி 8வது ஓவர் இருக்கிற வரைக்கும் இறங்காம இருக்கிற ஒரு சம்பவத்தை ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் இந்த மேட்ச்ல நிகழ்த்திருக்காரு ஓமன் அணிக்கு எதிராக. இதுவும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வரலாறு பார்க்காத ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படுது. அதே போல இந்த லீக் சுற்று ஆட்டத்துல எல்லா அணிகளை விட நம்ம இந்தியா தான் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட தோக்காம, அதே போல நல்ல ரன் ரேட்ல மற்ற எல்லா அணிகளை விட சிறப்பா விளையாண்ட டீம் இந்த லீக் சுற்றுல யாரு அப்படின்னு கேட்டா நம்ம இந்தியா தான். இது கண்டிப்பா சூப்பர் 4 சுற்றுல நம்ம இந்தியா இதே போல எல்லா அணியுமே வீழ்த்தி நிச்சயமா ஃபைனலுக்கு போய் ஃபைனல்லையும் கப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது.